வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிரபா லைஃப் ட்ராவலிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லயா குட்டி வந்துட்டுங்க. அப்பா எனக்கு ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்ப்பா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகேம்மா நம்ம வீட்லேயே பண்ணலான்னு சொல்லிட்டு வாமான்னு சொல்லிட்டு நான் போய் கடையில் போயிட்டுங்க காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தேங்க. காலிஃப்ளவர் சில்லி போட்டுக்கலாமா அப்படின்னு. ஓகேப்பா சூப்பர்ப்பா போட்டலாம்ப்பா அப்படின்ட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டுங்க காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே காலிஃப்ளவர் மிக்ஸும் சேர மளிகைலேயே இருக்குங்க, எல்லா பக்கமே இருக்கும். ஓகேன்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் மிக்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. மிக்ஸும் வாங்கிட்டு வந்துட்டு அந்த காலிஃப்ளவரெல்லாம் புழுவெல்லாம் டஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டேங்க. நல்லா சுடுதண்ணியில் வந்து மஞ்சள் பொடி லைட்டாக உப்பு போட்டுங்க, நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவுணுங்க. ரொம்ப உரைக்கடையில் சுடுதல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். தனியாக எடுத்து வச்சுட்டுங்க அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவுக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டுங்க. அதில் எடுத்து அந்த கார்ன்ஃப்ளவரை போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிரேவி கலரில் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை வந்துங்க நம்ம லயா குட்டியே பண்ணாங்க. இதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம். இது பாருங்கள், எங்கள் லயா குட்டிங்க சில்லி பண்ணி சாப்பிட்ட பார்த்துட்டு அப்படியே எம்மையாக இருக்குது அப்படின்னாங்க. சூப்பராக இருக்குதுப்பா, செம்மப்பா அப்படின்னாங்க. அப்படியே அந்த வெங்காயத்தை சேர்த்து இப்படி எடுத்து பிடிச்சி எவ்வளோ அருமைங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம அந்த காலிஃப்ளவர்லாம் எடுத்து ஒவ்வொன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து தனித்தனி பீஸாக போட்டு ஓரளவுக்கு எடுத்து போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லயா குட்டிங்க. லயா குட்டி தான் ஃபுல்லாக எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணாங்க. அங்கே வர எந்த அளவுக்கு அப்படியே எவ்வளோ அப்படியே எப்படி சொல்கிறது, சிக்கன் மாதிரியே சிக்கன் சில்லியில் எப்படி கிரேவி நல்லா டார்க் கலர் இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. பார்த்தா அதாவது சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி எடுத்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது லைட்டாக ஏதாவது உப்பு டேஸ்ட் பார்க்கணும். உப்பு ஏதாவது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக வேணால் உப்பு சேர்த்திக்கலாம். அதாவது காரம் வேணும்னா காரம் சேர்த்திக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிக்கன் மாதிரியே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பார்த்தா சிக்கனும் கார்ன்ஃப்ளவர்னே தெரியக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண தான் நமக்கு நல்லா ஃபுல் டேஸ்ட் கிடைக்குங்க. நம்ம லயா குட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சூப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி பாருங்கள் எந்த கலரில் மிக்ஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தா நல்லா டார்க் கலர் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணுங்க. இந்த வியூவில் காட்டுவோம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பார்த்தா ஃபுல்லாக நல்லா கிரேவி மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா அந்த கார்ன்ஃப்ளவரில் வந்து அந்த காரம் அந்த கிரேவிலாம் நல்லா செட் ஆகி நமக்கு நல்லா டேஸ்ட் வருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்ச வேண்டியதாங்க. அடுத்து பற்ற வச்சுட்டு எண்ணெய் சூடாக வருதான்னு பார்த்துட்டுங்க எடுத்து நம்ம கார்ன்ஃப்ளவரை போட வேண்டியதாங்க. பாருங்க எடுத்து போட்டால் அப்படியே ஒரு அப்படியே ஒரு எடுத்து அப்படியே போட்டுகிட்டே இருக்க வேண்டியதாங்க. எடுத்து போட்டு ஒவ்வொன்றா அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதாக சுட நல்லா வேகட்டுன்னு சொல்லிவிட்டு அது வெந்துனாவே நமக்கு கலர் தெரியும். இப்போ நல்லா ஒரு கலரே நல்லா தெரியும், டார்க் கலர் தெரியும். வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாவே தெரியுங்க. போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஆனால் இந்த அடுப்பு பக்கத்துலலாம் குழந்தைகள் விடக்கூடாதுங்க. நம்ம லயாவை வந்து அடுப்பு பக்கத்துலேயே உள்ளிங்க. அதை ஃபுல்லாகவே ஒய்ஃப் தான் பார்த்துக்கிட்டாங்க, ஒய்ஃப் தான் பண்ணாங்க. ஏன்னா இந்த சுடு எண்ணெய் பக்கத்தில் இந்த அடுப்பு பக்கத்துலலாம் விடவே கூடாதுங்க. குழந்தைகளை வந்து பக்கத்தில் விடக்கூடாதுங்க. இது ஃபுல்லாகவே ஒய்ஃப் தான் பண்ணாங்க. அந்த மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது மித்தபடி ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே நம்ம லயா பண்ணி கொடுத்துருவாங்க. மெயின் இந்த அடுப்பு பக்கத்துலலாம் விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம லயா குட்டி வந்து இப்போ தான் குட்டிஸுங்க, அதனால் பக்கத்துலலாம் விட்றது இல்லைங்க. அது அழகாக பொரிச்சு அழகாக எடுத்து எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இப்படி எப்படி புரியுது பாருங்கள். அதை பார்க்கவே நமக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம்னு இருக்குங்க. எவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி
குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்நாக்ஸ் எதாவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே நீங்களே பண்ணி கொடுக்கலாங்க. நீங்களே பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாங்க. ஈஸியாக பண்ணி கொடுக்கலாங்க. நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறத விட வீட்டில் பண்ணுறது எவ்வளோ பெஸ்ட்டுங்க. கடையில் பார்த்தீங்கன்னா சுட்ட எண்ணெயிலே மறுக்கால் பொரிச்சிட்டு இருப்பாங்க, போட்ட எண்ணெயிலே மறுக்கால் போட்டு எடுப்பாங்க. அதனால் ஹெல்த்துக்கு வந்து சேராது, அதாவது லூஸ் மோஷன் ஆகலாம், அந்த மாதிரி சேராமல் போயிடும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறது எவ்வளோ பெஸ்ட்டுங்க. கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கும் சூப்பர்னு சொல்லலாம். அது இல்லாமல் அப்படியே சுட அப்போவே வீட்டிலேயே பண்ணி சுட கொடுத்தோம்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா சாப்பிடுவாங்க, உடம்புக்கு நல்லது, ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஓகேங்க, இதே மாதிரி நம்ம வீட்டில் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நிறையா பார்ப்போம். பாய். A few minutes later. பாருங்க, ஃபைனலாங்க சுட்டு எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சாச்சுங்க. ஆனியனெல்லாம் போட்டு கொத்தமல்லி தழைலாம் போட்டு சூப்பராக பண்ணியாச்சுங்க. பார்க்குறக்கே எப்போ இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குங்களா. நானும் லயால் சூப்பராக சாப்பிட்டேங்க. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். அப்படியே இந்த வெங்காயத்தை சேர்த்து எடுத்து பிடிச்சி எவ்வளோ